அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது 4வது வீடியோ. டார்கெட் 2ல் டார்கெட் 1ல் 20 வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இது டார்கெட் 2ல் பார்க்கக்கூடிய 4வது வீடியோ. டோட்டலாக 24வது வீடியோ இது. நம்ம ஓவராலாக 5000 கொஷின் இந்த தமிழ் பொற்களி சீரீஸில் பார்க்க போகிறோம். இதற்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது வரையும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதுங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக் இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வாங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். முதல் கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று: தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். அதேபோல் காரணம்: இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். கூற்று சரி, காரணம் சரி. அதேபோல் கூற்று சரி, காரணம் தவறு, கூற்று தவறு, காரணம் சரி, கூற்று தவறு, காரணம் சரி. சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் சரி. இது வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எது அப்படின்றத வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் பேப்பரில் எழுதி நோட் பண்ணாலும் சரி. கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயண சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆ ஆகியன சரி, இ தவறு, ஆ தவறு, ஆ இ ஆகியன சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆ இ ஆகியன சரி, ஆ தவறு. அதாவது 1 2க்கு பதிலாக அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியான ஆன்சர் என்ன? முதலுங்கிறது சரி, அதே போல் 3வதும் சரி. அப்போ ஆ இ ஆகியன சரி, ஆ தவறு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்தெழுதுக. மீடியா மொழியியல், ஊடகம், ஒளியியல், இதழியல். எது சரியான ஆன்சர்? மீடியா அப்படின்னா ஊடகம். மீடியா அப்படின்னா ஊடகம். அடுத்து சைடு எஃபெக்ட், இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க. நோய், பக்க விளைவு, மூலிகை, ஒவ்வாமை. நோய், பக்க விளைவு, மூலிகை, அதே போல் ஒவ்வாமை கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர்னா சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. சரியான ஆன்சர் பக்க விளைவு. அடுத்து கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு, நடுகள், அகழ்வாய்வு, கல்வெட்டியல். சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள்: மேலான பொருளே, அதை தவிர குளிர்ந்த கருணை, தொண்டு. சரியான ஆன்சர் தண்டருள் அப்படின்னா சரியான ஆன்சர்னா ஆப்ஷன் சி, குளிர்ந்த கருணை. ஆப்ஷன் சி, குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள், மலை, நிலவு, கடல், சூரியன். திங்கள் அப்படின்னா என்னது? நிலவு. திங்கள்னா நிலவு. அடுத்து திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது. திருக்கழுக்குன்றம், விருத்தாசலம், வேதாரண்யம், ஆற்காடு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ திருமறைக்காடு அப்படின்னா என்னது? வேதாரண்யம். திருமறைக்காடு, வேதாரண்யம். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு, கூட்டம், நிறை, ஆடுகள், மந்தை. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆட்டு அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர், ஆட்டு மந்தை. அடுத்து கீழ்காணும் சொல்லின் கூட்ட பெயரை கண்டுபிடித்து எழுதுக. கல், கல்லுக்கு குலை வருமா, குவியல் வருமா, மந்தை வருமா, கட்டு வருமா? கல் அப்படின்னா கல் என்ன வரணும்? குவியல். ஆப்ஷன் பி, கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோமா? ஆப்ஷன் பி, கற்குவியல். அடுத்து குலை, பழத்துக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலை, குவியல், மந்தை, கட்டு. என்ன வரும்? குலை. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? பழம், குலை, பழக்குலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. மிகப்பெரிய சாண்டியாகு மீனை பிடித்தார். சாண்டியாகு மிகப்பெரிய மீனை பிடித்தார். சாண்டியாகு மீனை மிகப்பெரிய பிடித்தார். சரியான ஆன்சர் என்னது? சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் பி, சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்து சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. பேசவும் தமிழ்மொழி, படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. படிக்கவும் பேசவும் எழுதவும் தமிழ்மொழி உகந்த மொழி. தமிழ்மொழி
பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. அப்போ சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் சி. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. அடுத்த கேள்வி, சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. கூடுகட்டி வாழும் சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. பறவை இனத்தை சார்ந்து வாழும் சிட்டுக்குருவி கூடுகட்டும் சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது. சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து, ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்துக. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து, கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது ஒரு நாள். இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்து, கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தியது. போன கேள்விக்கு ஓர் ஏன் வருது? இந்த இடத்துல உயிரெழுத்து இருக்குது, இந்த இடத்துல உயிர்மை எழுத்து இருக்குது. சரிங்களா? அதே போல் அடுத்த கேள்வி, கீழ்காணும் தொடரில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. எது சரியான ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். ஓர் அழகிய சிற்றூரில் அப்படின்னா எந்த இடத்துல உயிரெழுத்து வருதுன்னு பாருங்கள். இங்கே இல்லை, இங்கே வந்து ஆ இருக்குது. சரிங்களா? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அப்போ ஓர் எங்கே வரணும்? உயிரெழுத்து வரும்போது வரணும். சரிங்களா? அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, பொருள் பொறுத்துக. விச்சை ஈயில் பரிதி வெறுப்பு. கதிரவன் மலை கல்வி கொடுத்தல். நமக்கு சரியான ஆன்சர் அது விச்சை அப்படின்னா கல்வி, ஈயில் அப்படின்னா கொடுத்தல், பரிதி அப்படின்னா கதிரவன், வெறுப்பு அப்படின்னா மலை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. விச்சை கல்வி, ஈயில் கொடுத்தல், பரிதி கதிரவன், வெறுப்பு மலை. அடுத்து, உரு இந்த சொல்லின் பொருளை தெரிவு செய்க. அழகு, காற்று, நாவாய் ஓட்டுபவன், கப்பல். உரு அப்படின்னு அது உரு குலைந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ உரு அப்படின்னா அழகு, உரு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தெரிலனா நோட் பண்ணிக்கோங்க. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம், பரி, சிங்காரம், சூரன், குதிரை, அழகு, வீரன், செல்வம். இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். அதே போல் பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, சூரன்னா வீரன். பொக்கிஷம் செல்வம், பரி குதிரை, சிங்காரம் அழகு, சூரன் வீரன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. 4, 1, 2, 3. அடுத்து, பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். புத்தகத்தை எடுத்தது அவன் இல்லை. புத்தகத்தை எடுத்தது அவன் அன்று. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். அடுத்து, ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அன்று. பானையை உடைத்தது கண்ணன் அல்லர். பானை உடைத்தது கண்ணன் அல்லீர். சரியான ஆன்சர் ஒன்றும் ஒருமையில் வருது. அப்போ கண்ணன் அல்லன். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். இது ஒருமை, அப்போ அல்லன் வரணும். அடுத்து, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார்கள், உணர்த்தியவர்கள். நமக்கு சரியான ஆன்சர்னா மரியாதைக்குரிய வார்த்தையாக இருக்கணும். அப்போ இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து, பேராகிராஃப். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதியிடையில் உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பி விட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போடு வீடு வீடாக போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார்.
இதில் நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? பெற்றோர், சிறுவன், சிறுமி, மக்கள், ஆசிரியர்கள். சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, சிறுவன், சிறுமி. அடுத்து, இந்நிகழ்வு சிறுவனது எந்த பண்பை விளக்குகிறது? பேதமை, நேர்மை, அறியாமை, கல்லாமை. சரியான ஆன்சர் என்னது? இந்த நிகழ்வு சிறுவனுடைய எந்த பண்பை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மையாக இருக்கக்கூடியது. ஆப்ஷன் பி, நேர்மை. அப்போ 25 கேள்விகள் பார்த்துருக்கோம். 25க்கு நீங்கள் 21, 22, 23 இந்த மாதிரி போட்டிருக்கலாம். அதை வந்து கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். புக்ஸ்க்கான ஆஃபர் ப்ரைஸை இந்த நம்பருக்கு கேட்டுட்டு அந்த ஆஃபரில் நீங்கள் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் இருக்கும். கடந்த 14 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் 92 கொஷின் பேப்பர் இருக்கும். இதில் ஏதாவது 2 புக்கு வாங்கினாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 புக்கோட ப்ரைஸ் வந்து 490 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குரூப் 2 2Aக்கான டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் உங்களுக்கு இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா டெலகிராமில் பிடிஎஃப் லிங்க்கும் வீடியோக்கான லிங்க்கும் வந்துடும். ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.